பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நாங்க பாட்னாக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த பாட்னால என்ன நாங்க மீட்டிங் நடத்த போறோம், யார் சப்போர்ட்டா இருக்கிறாரு, எல்லாத்தையும் டீட்டெயிலா நாங்க சொல்ல போறோம். ஸ்டீஃபன் ஒரு பிரதர் இருக்காரு, அவரு தான் பாட்னால நிறைய மினிஸ்ட்ரி பண்றாரு. இன்னைக்கு அவர் உங்க கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தியும் அதுக்கப்புறம் பாட்னால நடக்கிற மினிஸ்ட்ரி பத்தியும் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல். நான் வந்து ஒரு 12 வருஷமா இந்த பீகார் ஊழியத்துல நான் இருக்கிறேன். நிறைய ஆர்கனைசேஷன்ல நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வருடமாக எனக்கு என்னோட பேசி கொடுத்தாரு, நீ தனியா வரணும் என்பதாக. ஒரு மாசத்துக்கு இல்ல ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. டிசம்பர் 6 ஒரு யூத் மீட்டிங் ஒன்னு நடத்துறீங்க, ஒன் சொல்யூஷன். அந்த மீட்டிங் உங்களுக்கு பிளான் இருந்துச்சு, யார் சப்போர்ட் பண்றா, அதை பத்தி தான் கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலே ஒன் சொல்யூஷன் அந்த மீட்டிங்கை பத்தி தான் நிறைய பாக்குறோம். சோ அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆன்லைன் மூலமா இன்ஸ்டாகிராம் பிரதரை நான் மீட் பண்ணேன். ஊழியத்தினுடைய காரியத்தை நான் பேசும்பொழுது அவங்க அங்க இருந்து சொன்னாங்க, நானும் அதே மாதிரி ஒரு காரியத்தை நான் சென்னையில பண்ணேன் பிரதர், இப்ப நாங்க பட்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பிரதர் ஸ்டீஃபன் மணி, அவர் வந்து பெரம்பூர்ன்ற சென்னையில பெரம்பூர்ல அந்த கிங்டம் ஆஃப் காட் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரியில அவர் தனி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு இந்த காரியத்தை சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரதர். ஏன்னா என்ன விஷயம்னா, சென்னையில இருந்து உங்களுக்கு பாட்னாக்கு ஒரு ஊழியக்கார் சப்போர்ட் பண்றாருன்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டும் தான். பாட்னால இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா பிரதர்? ஆண்டவர் இந்த காரியத்தை ஆரம்பிச்ச உடனே எங்க இருந்தோ எனக்கு ஜனங்களை வந்து பாஸ்டர்ஸ் வந்து எனக்கு போன் பண்ணி, தம்பி நீங்க வந்து பண்ண போறீங்களாமே, நாங்க உங்களுக்கு ஆளுங்களை அனுப்புறோம், எங்க பிள்ளைங்களை அனுப்புறோம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட்னா ஃபெலோஷிப் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேர் ஐசக் பெர்கின்றவங்க. அவங்க இதை கொடுத்து என்ன தனியா கூப்பிட்டு பேசும்போது எனக்கு ஆண்டருடைய சரியான வழிநடத்துல நான் பார்க்க முடிஞ்சு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து அந்த ஸ்டீஃபன் பிரதர் குழுல இருந்து சப்போர்ட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்னா இருந்து பாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைச்சு. இந்த ஒன் சொல்யூஷன் மீட்டிங் ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, யாருக்காக பண்றீங்க? இந்த யூத் மீட்டிங் உடைய மெயின் தீம் அப்படி என்னன்னா, லட்சக்கணக்கான மக்கள் இந்த பீகார்ல அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பட்னா பகுதியில் இருக்கிற ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க ஆண்டவருக்காக எழும்பணும், அவங்க இருந்து கட்டணும் என்கிற அதே ஒரு நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதே போலதான் ஸ்டீஃபன் பிரதருடைய தரிசனமும் என்னுடைய தரிசனமும் ஒரு ஒத்து போனதுனால நாங்க 2 பேரும் சேர்ந்த காரியத்தை செய்யறோம். வேதம் எப்படி சொல்லுகிறது, அறுவடைய மிகுதி ஆட்களோ குறைவேந்து. இந்த பீகார் பட்டணத்துல நடக்க போற இந்த ஒன் சொல்யூஷன் அந்த மீட்டிங்ல வந்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த பீகார் பட்டணத்துக்கு ஒரு ஒன் சொல்யூஷனை கொடுக்கற நாள் தான் டிசம்பர் 6. மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ.